அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அன்னை மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவினையும் இந்திய திருநாட்டின் சுதந்திர தின விழாவையும் மகிழ்வுடன் கொண்டாடுகின்றோம். இதோ அன்னையைப் போல நாமும் பாவ சூழ்நிலைகளிலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் இறைவனை பற்றி கொண்டு வாழவும், இந்த திருநாட்டின் உண்மையான குடிமக்களாக வாழவும், நமது நாட்டையும் நமது தலைவர்களையும் இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்தவும் இந்த திருப்பலின் வழியாக மன்றாடுவோம். இந்த திருப்பலியானது புதிய ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்படவும், அவருடைய உபகாரிகள் நன்கொடையாளர்கள் கருத்துக்கள் நிறைவேறவும், கட்டிடப் பணியாளர்களின் பாதுகாப்பிற்காகவும், அமலோற்ப மேல்நிலைப்பள்ளி, சிபிஎஸ்இ அகாடமி, லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியறிதலாகவும், சிவராஜன் திருமணம் விரைவில் நடைபெற வேண்டியும் மற்றும் கருத்துக்கள் நிறைவேறவும், பாலமோகன் புளோரா குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், அருள் கருத்துக்கள் நிறைவேறவும், பிச்சைமுத்து சேவியர் அந்துவான் மேரி அன்னைக்கு நன்றியறிதலாகவும், சேவியர் மரிய ஜாக்குலின் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், ஹானா மோன்சி பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், உடல் உள்ள நலனுக்காகவும், அந்துவான் ஹென்றி குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், பாஸ்கர் பாயிலோன் ஆண்மலை பாட்சிக்காகவும், சவரிநாதன் ஆண்மலை பாட்சிக்காகவும், பி சந்துவான் ஆண்மலை பாட்சிக்காகவும், சாரா பிரீத்தி சங்கர் சந்திரதேவ் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்களுக்காகவும், தெரேசம்மாள் கண் அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெற வேண்டியும், உலகில் மரித்த யாரும் நினையாத ஆன்மாக்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாட்சிக்காகவும், சூசை ஜோதி அம்மாள் சின்னப்பன் பவுல் மற்றும் உத்திரேசரத்தில் வேதனைப்படுகின்ற ஆன்மாக்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும், கோலாலம்பூர் மறை மாவட்டத்தில் உழைத்து மறித்த அனைத்து குருக்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும், கென்னி பேப்டிஸ்ட் குடும்பத்தில் மரித்தவர்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும், மதாம் தமான் சாரா ஆண்மலை பாட்சிக்காகவும், விண்ணரசி சவரிமுத்து அந்தோணிசாமி ஆரோக்கியம் அடைக்கலமரி இவர்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும், பவுல்ராஜ் ஜூலியட் மேரி குடும்ப நலனுக்காகவும் மற்றும் மருமகன் மகள் நிரந்தர வேலை கிடைக்க வேண்டியும், யாரும் நினையாத ஆன்மாக்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும், மரிய செல்வம் தியாகராஜன் ஜோஸ்பின் ஆண்மலை பாட்சிக்காகவும், பிலோமினா அன்னைக்கு நன்றியறிதலாகவும், உதயம்பட்டு ரோடு வீடு விரைவில் விற்க வேண்டியும், மரி ஜில்பேர் மழவா மோனிகா நிச்சயதார்த்தம் நல்ல முறையில் நடைபெற்றதற்கு அன்னைக்கு நன்றியறிதலாகவும், திருமணம் சிறப்பாக நடைபெற வேண்டியும், கப்ரியேல் மிக்கேல் அந்தோனியம்மாள் இவர்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும், விமலி ரூபலா அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்திலே பங்கெடுக்க நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்த இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகள் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்கிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். Amen.
உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் நீரு இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, என் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரும் நீரு இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. விடுதலையின் ஆண்டவரே, வியப்புக்குரிய உமது பராமரிப்பினால் எங்கள் அன்னையாம் மரியாள் சாவின் தலைகளிலிருந்து விடுவிக்க பெற்று விண்ணிற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட மகிமையான இந்த பெருவிழா நாளில்தானே எங்கள் பாரத நாடும் அந்நியரின் ஆட்சியிலிருந்து விடுதலை அடைய திருவுளமானி. எனவே இந்த நாளில் இரட்டிப்பான மகிழ்ச்சியோடு உம்மை போற்றி புகழ்கின்றோம். பாசமிகு அந்த அன்னையின் வேண்டுதலால் எங்களை இன்றும் வாட்டுகின்ற அநீதிகள் அனைத்தினின்றும் விடுவித்து முழுமையான விடுதலையையும் நிறைவாழ்வையும் நாங்கள் அனுபவிக்க அருள் தாரும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். விண்ணகத்தில் கடவுளின் கோயில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார்.
பேறுகால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகாத வேதனையிலிருந்து அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்லப்பட்டது. அப்பெண் பாலை நிலத்திற்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஏழைகளை எளியவரை உயர்த்தினார், பல இன்னல் படும் உள்ளங்களை தேற்றினார். ஏழைகளை எளியவரை உயர்த்தினார், பல இன்னல் படும் உள்ளங்களை தேற்றினார். சில்வரையே விருந்தையராய் அனுப்பினார், சில்வரையே விருந்தையராய் அனுப்பினார். நெஞ்சில் சிறு குற்ற மனிதரையே சிதறடித்தார், நெஞ்சில் சிறு குற்ற மனிதரையே சிதறடித்தார். என் ஆன்மா என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழ்கின்றது. அடிமைகளை அன்புடனே நோக்கினார், அவர் ஆள்பவரின் ஆணவத்தை அடக்கினார். அடிமைகளை அன்புடனே நோக்கினார், அவர் ஆள்பவரின் ஆணவத்தை அடக்கினார். தாழ்ந்தோரை மேன்மையாக உயர்த்தினார், தாழ்ந்தோரை மேன்மையாக உயர்த்தினார். வாழ்வில் வீழ்ந்தோரை கருணையினால் ஆதரித்தார், வாழ்வில் வீழ்ந்தோரை கருணையினால் ஆதரித்தார். என் ஆன்மா என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரையே நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழுகின்றது. கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15 வசனம் 20 முதல் 26 முடிய. சகோதர சகோதரிகளே, இருந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகின்றது.
ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்பொழுது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்பொழுது கிறிஸ்து ஆட்சியாளர் அதிகாரம் செலுத்துவார். வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகையடம், அதுவும் அழிக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அருள்நீரை மறியே வழியவே ஆண்டவர் இயேசு உம்முடனே பெண்களுக்குள் நீர் பெரு பெற்றீர். மரியே நீர் வாழ்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்று எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறும் கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்துடன் நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவினையும் இந்திய திருநாட்டின் சுதந்திர தின விழாவையும் இன்று நாம் கொண்டாடுகின்றோம். உலகில் வாழும் ஒவ்வொரு உயிரினமும் சுதந்திர வேட்கை, சுதந்திர தாகம் கொண்டுள்ளது. சாதாரண ஒரு விலங்குகளை கட்டி போட்டாலோ அல்லது பறவைகளை ஒரு கூண்டுக்குள் அடைத்து வைத்தாலோ எப்படியாவது சுதந்திர காற்றை சுவாசிக்க அவைகள் போராடுவதை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். சாதாரண ஒரு எறும்புகள் கூட வரிசையாக சென்று கொண்டிருக்கும். அந்த எறும்புகளின் வரிசையை கலைத்தோமானால் உடனடியாக சிறிது நேர போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் அவை ஒரு வரிசையை கண்டுபிடித்து அதன் பின்னே அவைகள் வரிசையாக மீண்டும் செல்வதை நாம் பார்க்கலாம். இப்படி சாதாரண உயிரினங்களுக்கே இந்த விடுதலையின் தாகம் இருக்கின்ற பொழுது மனிதர்களாகிய நமக்கும் கூட இந்த விடுதலை வேட்கை என்பது அடிப்படை உணர்வாக தேவையாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக அது மிகையாகாது. ஒவ்வொரு மனிதனும் சுதந்திரமாக வாழ விரும்புகின்றான். எதனுடைய கட்டுப்பாட்டிலும் யாரும் இருக்க விரும்புவதில்லை. இந்த சுதந்திரம், விடுதலை என்பதை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று அக விடுதலை, மற்றொன்று புற விடுதலை. அதிகமாக மனிதன் அறிந்திருப்பதும் விரும்புவதும் இந்த புற விடுதலை தான். உடல் அளவிலே, உள்ளத்தளவிலே தம்மை யாரும் எந்த விதத்திலும் கட்டுப்படுத்தக்கூடாது. நான் எப்படி வேண்டுமானாலும் வாழ்வேன், என்னை எவருக்கும் கட்டுப்படுத்த உரிமை இல்லை. சமூகம், பெற்றோர்கள், நண்பர்கள், குடும்பம், பலவிதமான அமைப்புகள், கலாச்சாரங்கள் இவைகள் தருகின்ற கட்டுப்பாடுகளை ஒரு சிலர் விரும்புவதில்லை. எல்லாவற்றிலிருந்தும் நான் சுதந்திரமாக இருக்க விரும்புகிறேன். நானே எல்லாவற்றிலும் முடிவெடுக்க விரும்புகிறேன். நான் விரும்பியபடி விரும்பிய திசையிலே செல்ல விரும்புகிறேன் என்பதையே புற விடுதலையாக நாம் கருதுகின்றோம். இந்த புற விடுதலை பல நேரங்களிலே நமது கட்டுப்பாட்டுக்குள் இருந்தாலும் கூட அவற்றையும் தாண்டி மனம் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறது. இந்த மனிதன் நினைக்கின்ற இந்த புற விடுதல் எல்லாம் ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலும் கூட அவன் உண்மையாகவே விடுதலையாக இருப்பதாக அவன் உணர்வதில்லை. ஏதோ ஒன்றை குறைகின்றது, ஏதோ ஒன்று நமக்கு தேவை, ஏதோ ஒரு உள்ளத்திலே ஒரு அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கிறதே, அதிலிருந்து எப்பொழுது எனக்கு விடுதலை என்ற ஒரு வேட்கை அவனுக்குள் எழுந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் உண்மையான அக விடுதலை. உள்ளத்தளவிலே ஒருவன் விடுதலை பெற்றவனாய் வாழுகின்ற பொழுதே இந்த புற விடுதலை என்பது அர்த்தம் பெறுகின்றது. அவனுக்கு உண்மையான நிறைவு ஏற்படுகின்றது. அவன் ஒரு சிறைக்குள்ளே இருந்தாலும் கூட, அடைபட்டு கிடந்தாலும் கூட, உண்மையான அக விடுதலையை பெற்றிருக்கின்ற ஒரு மனிதன் புற விடுதலையால் அவன் கட்டுப்படுத்தப்படுவதில்லை. அது அவனுக்கு பெரிய ஒரு காரியமாக தோன்றுவதும் இல்லை. அன்னை மரியாவின் வாழ்விலே நாம் பார்க்கின்ற பொழுது அன்னை மரியா இத்தகைய அக விடுதலையை பெற்றவராக இருந்தார். நம்மை உள்ள தடவிலே கட்டுப்படுத்துகின்ற தீய எண்ணங்கள், பகை உணர்வு, பழி வாங்குகின்ற எண்ணம், தவறான பாதைக்கு இட்டு செல்லுகின்ற பாவ வழிகள், இவைகளையெல்லாம் ஒருவன் வெல்கின்ற பொழுதே உண்மையான அக விடுதலையை அவன் பெற முடியும். ஒரு முறை ஒரு கொள்ளைக்காரன் காட்டிலே இருந்த முனிவரை தேடி வந்தான். இந்த ஊரில் இருக்கின்ற எல்லோரும் சொன்னாங்க, உங்ககிட்ட விலை மதிக்க முடியாத ஒரு வைரக்கல் இருக்கிறது என்று. மரியாதையாக அதை என்னிடம் கொடுத்து விடுங்கள் என்று கத்தியை காட்டி அவரை மிரட்டினான். அந்த முனிவரோ சற்றும் யோசிக்காமல் தான் அமர்ந்திருந்த அந்த பாய்க்கடியிலே இருந்து அந்த வைரக்கல்லை எடுத்து அவனிடம் கொடுத்தார். சிரித்து கொண்டே கொடுத்தார். அவனும் அதை வாங்கி பார்த்தான். உண்மையான வைரக்கல் தான். எடுத்துக்கொண்டு ஓடினான். சற்று தூரம் ஓடியவன் மீண்டும் திரும்பி வந்தான். இந்த வைரக்கல்ல விலை மதிக்க முடியாதது, ஆனாலும் அதை கேட்டவுடனே நீங்கள் என்னிடம் கொடுத்து விட்டீர்கள். அப்படி என்றால் உங்களிடம் இதைவிட விலை மதிக்க முடியாத வேறொன்று இருக்கிறது, அதை எனக்கு தாருங்கள் என்று அவன் கேட்டான். அப்பொழுது அவர் கூறினார், நான் உண்மையான விலை மதிக்க முடியாத ஒன்றை வைத்திருக்கிறேன், அதனால்தான் எனக்கு இதனுடைய மதிப்பெல்லாம் பெரிதாக தெரிவதில்லை என்று கூறினார்.
என்னது உடனடியாக எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படி என்று அவரை மிரட்டினான். நான் உள்ளத்தளவிலே விடுதலை பெற்றவனாயிருக்கின்றேன். இந்த உலகத்தின் பொருட்களோ நபர்களோ எதுவுமே எனக்கு பெரிதாக தெரிவதில்லை. இறைவன் ஒருவரே எனக்கு பெரியவர் என்று கூறினாராம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்னை மரியாவும் கூட ஒப்பற்ற பொக்கிஷமாகிய இறைவனை அவர்கள் பெற்று கொண்டார்கள். இறைவனை அவர்கள் பற்றி கொண்டு வாழ்ந்தார்கள். எனவேதான் இயேசுவின் வாழ்விலே நடைபெறுகின்ற எந்த ஒரு நிகழ்வும் அன்னை மரியாவில் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவருடைய வல்லமையான வார்த்தைகளையும் அன்னை மரியாள் கேட்கின்றார். எந்த விதத்திலும் அவர்கள் பாதிக்கப்பட்டவராக தெரியவில்லை. சமூகம் இயேசுவை பற்றி பல அவதூறான வார்த்தைகளை எல்லாம் கூறுகின்றது. அநியாய தீர்ப்பு அவருக்கு வழங்கப்படுகின்றது. அன்னை மரியா எந்த விதத்திலும் கலங்கவும் இல்லை, பாதிக்கப்படவும் இல்லை. ஏனென்றால் இவற்றையெல்லாம் தாண்டி அக விடுதலை பெற்றவராக, பாவத்திலிருந்து விடுபட்டவராக, இறைவன் தந்த அந்த மாபெரும் கொடையை அன்னை மரியா தமது வாழ்விலே பற்றி கொண்டு வாழ்ந்தார். இறைவனே எனக்கு ஒப்பற்ற செல்வம் என்று அன்னை மரியா வாழ்ந்தார்கள். எனவேதான் இறைவனுக்கு உகந்தவராக இவ்வுலகை விட்டு நிலை வாழ்வை தேர்ந்து கொண்டதால் இறைவன் அன்னை மரியாவுக்கு விண்ணக பேரின்ப பாக்கியத்தை அவர் கொடுக்கின்றார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அன்னை மரியாவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாம் எந்தெந்த விதங்களிலே பலவிதமான சிறைக்குள்ளே அடைபட்டு கிடக்கின்றோம். சுயநலம், பகைமை, பொறாமை, பழிவாங்குகின்ற எண்ணம், இந்த உலகத்தின் பொருட்கள், நபர்கள், இவர்கள் மீது கொண்டுள்ள பற்றுகளை தாண்டி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை நான் பற்றி கொள்வேன். இத்தகைய கட்டுப்பாடுகளிலிருந்து என்னை விடுவித்துக் கொண்டு சுதந்திரம், விடுதலை பெற்றவராக, பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவராக நான் வாழ்வேன் என்ற ஒரு எண்ணத்தோடு அன்னையினுடைய தொடர்ந்து வேண்டுவோம். ஆண்டவருடைய ஆசிரை பெற்று வாழ்வோம். ஆமென். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனுவானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம். ஆறினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பின் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம். புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலில் உயிர்ப்பை, நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். அமர்வோம். காணிக்கை பாடல்.
சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் ஏற்றுக்கொள்வாராக. அன்பு தந்தையே இறைவா, எங்கள் அன்னையாம் கன்னிமரியால் மகிமையடைந்த இந்த நாளிலே நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அன்புடன் ஏற்றுக்கொள்ளும். இந்த காணிக்கைகளோடு எங்கள் நாட்டின் விடுதலைக்காக எங்கள் தலைவர்கள் மேற்கொண்ட தியாகங்கள் மற்றும் எங்கள் நாட்டு இயற்கை வளங்கள், பண்பாட்டு செல்வங்கள், உழைப்பு திட்டங்கள், துன்பங்கள், ஏக்கங்கள் அனைத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை ஏற்று முழுமையான விடுதலையை நோக்கி எங்களை வழிநடத்தும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எம்பெருமான் இயேசுவே, எங்கள் ஞானம், எங்கள் வலிமை, எங்கள் புனிதமும் விடுதலையும் அவரே. அவருடைய மீட்பு பணியின் முதற்கணி என அவர் தம் அன்னை கன்னிமரியாளை வாழ்த்துகின்றோம். அந்த அன்னை பாவத்திலிருந்தும் சாவிலிருந்தும் விடுதலை பெற்று நிறைவான எங்கள் விடுதலைக்கு நம்பிக்கையூட்டும் ஓர் அறிகுறியாக விளங்குகின்றார். அவரது முழு விடுதலையை கொண்டாடும் இந்த நாளில் எங்கள் அன்னையாம் பாரத நாடும் அரசியல் விடுதலையை அடைந்தது உமது அருட்பெருக்கின் செயலாகும். ஆகவே வானதூதர் அணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி அக்களிப்புடன் பாடுவதாவது: வானக தந்தை, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பிழைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்திருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இருந்தபோது எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் முப்புகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தலைமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும்
எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசு வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருள திருவளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். உள்ளத்திலிருந்து வர நான் தகுதியேற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லியறலும் எனதான் கிறிஸ்துவின் திருடலும் ரத்தமும் நம்மை காத்து நிறுத்தி வாழ்வடைப்பதால்.
அனைவரும் உணர்ந்தால் படியிடுவோம். வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் லூர்தனையிடம் நம்முடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஜெபங்களையும் சமர்ப்பித்து நாம் ஒன்றாக நம்முடைய தேவைகளுக்காக இப்பொழுது ஜெபிப்போம். மசபியல் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமலூர் கன்னிகையே, எங்கள் அன்னையே, முது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுகிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் முத பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும் தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, உம்மை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் வருந்தி உம்மை அண்டி வருகிறோம். எங்களை மக்களாக ஏற்றருளும். கலங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலே, புனித எலிசபெத் அம்மாள் வீட்டில் நீர் பிரவேசித்த போது அவளுக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்தனவோ அதே போல் உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டுகளில் இருந்தும் காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளையும் பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம் பெண்களும் இறை வழியை விட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்து கொள்ள துணை புரியும். மன வாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கம் தவறாமல் வாழச் செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரியும். குருக்களையும் துறவிகளையும் ஞான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்தருளும். பாவிகளாகி எங்களை கைவிடாமல் பராமரித்தருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் திருக்குமாரனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான்வீட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமென். நம்ம ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக அன்னையிடம் மௌனமாக மன்றாடுவோம். அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ அடைக்கலமாக ஓடி வந்தோம். தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு திருப்பாதத்தை அண்டி வருகின்றோம். பெருமுச்செழுந்து பாவியாகிய நான் தயாலத்துக்கு காத்து கொண்டு சமூகத்தில் நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எமன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆம். ஜென்ம பாவம் இல்லாமல் உட்பவித்த அச்சிஷ்டமரியாயே, பாவைகளுக்கு அடைக்கலமே, இதோ அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பெருந்திருக்குமாயிருந்து காங்குடியத்துக்குமாரிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அமர்வோம். ரசூல் பிரியமானவர்களே, அன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழா வாழ்த்துக்களையும் இந்திய திருநாட்டின் சுதந்திர தின வாழ்த்துக்களையும் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மாதத்தின் 3வது சனிக்கிழமை. எனவே இன்று மாலை 6 மணிக்கு அற்புத சுகமளிக்கும் திருப்பலி மற்றும் நற்கருணை ஆராதனை வழிபாடு நடைபெறும். காலை 11:30 மணிக்கு வழக்கம் போல திருப்பலி நடைபெறும். நாளை தினம் மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை. எனவே நமது திருத்தலத்திலே 1000 மணி ஜெபமாலை ஜெபிக்கின்ற பக்தி முயற்சியானது காலை 9:30 மணியிலிருந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நமது புதிய ஆலயத்தின் கட்டுமான பணிக்காகவும் திருத்தலத்தின் வளர்ச்சிக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்குமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். இறைவா, வியப்புக்குரிய உமது அருட்கொடைகளை எங்களுக்கு இந்த விழாவில் நிறைவாக அளித்து எங்கள் உள்ளமெல்லாம் மகிழ்வுற செய்தமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
விண்ணேர் படைந்த மரியன்னையின் மீது நாங்கள் கொண்டுள்ள உண்மையான பக்தி எங்களை முழுமையான விடுதலை வாழ்வுக்கு இட்டுச் செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசி பெற அனைவரும் சிரம் தாழ்த்தி இறைவனின் ஆசிற்காக மன்றாடுவோம். உங்கள் உள்ளங்களையும் சிந்தனைகளையும் ஆண்டு நடத்தும் இறைவன் உங்கள் அனைவரையும் அமைதியில் வழிநடத்தி செல்வாராக. மொழி, இன, சமய, பண்பாட்டு வேறுபாடுகள் கொண்ட நமது நாட்டு மக்கள் அனைவரையும் இறைவன் அன்பு பிணைப்பால் ஒன்றாய் இணைத்து உண்மையான ஒருமைப்பாடு தோன்ற செய்வாராக. இறைவன் இரக்கத்துடன் தமது அருளை பொழிந்து நம் திட்டங்களும் முயற்சிகளும் விருப்பங்களும் நிறைவேற செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. சூடும் மாமரியே, தாளினை பணிந்தோம் காத்திடுவாய். தாரகை சூடும் மாமரியே, தேவனை உலகுக்கு அளித்தவரே, தேடிய துணையை கொடுப்பவளே. தேவனை உலகுக்கு அளித்தவளே, தேடிய துணையை கொடுப்பவளே. வாடிய மகனை அணைப்பவளே, வாடிய மகனை அணைப்பவளே. வாடிய ஞானிய காவலியே, தாரகை சூடும் மாமரியே, தாளினை பணிந்தோம் காத்திடுவாய். தாரகை சூடும் மாமரியே. எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ்வுமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ்வுமக்கே. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே. ஆமென். மரியே வாழ்க.